வேதம் சொல்லுகிறது, சகல கட்டச்சங்களும் அதிகாரங்களானாலும் இமையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் மேல நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தந்தருளி சபையாகிய நீங்களும் நானுமாகிய சரீரத்திற்கு அவரை தலையாய் உயர்த்தப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்தவராய் ராஜாதே ராஜாவாய் பிசாசின் சேனைகளுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற யூத ராஜ சிங்கமாய் நமக்காய் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆளுகை செய்கிற அந்த ராஜாவினுடைய பிரசன்னம் தான் இந்த ராத்திரி நேரம் நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வருகிறதற்கு முன்பதாகவே ஏற்கனவே இங்கே வந்து உலாவி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் அந்த மகிமையை மட்டும் நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே இருக்கிற இடத்துல எழும்ப நிற்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். என் நாமத்தை பிரசாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானமானாலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவா அவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய ஆளுகையின் மகிமை, தம்முடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் கொடுக்கிறவர். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்ன அந்த ஆண்டவரை மட்டும் பார்க்க வந்திருக்கிறவங்க ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை நல்லா தட்டி எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிரம்பி ஆர்ப்பரிக்க முடியுமோ. ஏன்னா என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், அப்பொழுது நீ உயிரடைவா என்று சொன்னவர் ஏற்கனவே உலாவி கொண்டிருக்கிறார், ஏற்கனவே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆணை பாய்ந்த தழும்புகள் இருக்கிற வல்லமை ஏற்கனவே நம் நடுவாக செயல்பட ஆரம்பிக்கிறது. வானங்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், காத்திருந்த ஒரு எலியாவுக்கு வானம் திறக்கப்பட்டது உண்மையானா, கர்மேலில் திறக்கப்பட்டது உண்மையானா, இந்த ராத்திரி அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் எனக்காய் திறப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர் இருக்கிறார். நீங்க அபிஷேகம் பெற்றவங்கன்னு சொன்னா நீங்க கை தட்டும் போது தெரியணும். நீங்க கரங்களை தட்ட உங்களுக்கு உள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியில தெரியணும். நீங்க கை தட்ட ஒரு வழியாய் வருகிற பிசாசு 7 வழியாய் திருப்பி அனுப்பப்படுகிற அளவுக்கு தேவனுடைய மகிமையின் கரம், தேவனுடைய ஆளுகையின் கரம். ஒரு 2 நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஐயா, சீஷர்கள் இருந்து அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள உயிர் செழுந்த வல்லமையின் மேகம் உள்ளே வந்து நிற்க முடியுமானா இந்த சாயங்கால நேரம் நீங்களும் நானும் ஆராதிக்க அதே ஒரு மகிமை நம்மையும் சந்திக்கும்படி ஏற்கனவே அது கடந்து வந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ இனி அலைந்து திரிவது இல்லை, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கின உடனே அலங்கம் இடிந்து விழுந்ததை போல இப்பொழுது நீங்கள் ஆராதிக்க ஆர்ப்பரிக்க தேவ பிரசன்னம் இந்த பட்டணத்தில் இருக்கிறதான சில எல்லை பிசாசுகளை அது துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறது. சபையை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் அது கமான் சத்தமா அது செயலிழக்க ஆரம்பிக்கிறது. ஒரு வழியாய் வருகிறவர் இப்பொழுது 7 வழியாய் திருப்பி அனுப்பப்படுகிறார். ராமா சாந்தா ராபா ராதா ராபா நாமா ரிகடா பரம்தா ராபா லந்தரே. ஹல்லேலூயா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. டெம்போ பரிசுத்த ஸ்தலத்தில் 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், தேவனே நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓஹோ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில்
பிரசன்னம் மூடட்டும். ஆராதிக்க ஆராதிக்க நீ கூப்பிட கூப்பிட கர்த்தருடைய மகிமை ஆரம்ப நேரத்தில் அரவணைக்கட்டும். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு கூட உலாவினவர் இப்பொழுது நம் நடுவாக உலாவும்படி இறங்கி வருகிறார். நான் அவர்கள் நடுவாக உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களே ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்னவர் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தினால் தம்முடைய ஆவியின் மழையினுடன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் முருக முடியாத பர்வதங்கள் உருகட்டும். பிரசன்னம் நீங்க மட்டும் பாடுக பார்க்கலாம். வந்திடுதே தேவ பிரசன்னம். உங்க சத்தம் தான் உயரணும் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஓ தேவனே, நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலோ இங்க நிற்கிற. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கமா. தேவனே, நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலோ இங்க திரும்ப ஒரு விஷயம். தேவனே, நல்ல தூதர்கள். தேவனே, நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலோ இங்க நிற்கிறா. தேவனின் மகிமை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய வல்லமை மூடட்டும். கர்த்தருடைய கரம் அரவணைக்கட்டும். அவருடைய ஆளுகையின் மேகம் ஒரு வழி நடத்துகிற மேகமா, செயல்படுகிற மேகமா, உனக்கு முன் செல்லுகிற மேகமா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று சொன்னவர். சங்கராவலாவலா தேவானே அருணமயலா பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவானே. ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. El Shaddai, El Shaddai. எல்லா பலவீனத்தின் கிரியைகள் இந்த ஆரம்ப நேரத்தில் மறையட்டும். வானமண்டலத்தின் பொல்லாத சேரை விலகுவதாக. ஆராதிக்க முடியாமல் தடையை உண்டாக்குகிற பார்வோனின் அடிமைத்தனத்தின் ஆவிகள் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. சன்பலாத்தின் வல்லமைகள் உம்முடைய ஆலயம், உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களாகி ஆலயம் கட்ட முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிற எதிர்த்து நிற்கிறதாக சன்பலாத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. காண்டா மிருகத்தின் கொம்புக்கு ஒப்பான ஒரு அபிஷேகம் இந்த ராத்திரி இறங்கட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் மூடட்டும். El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகி ரபதரமா வாழகுகிறோ. El Shaddai. உங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு செவிகளை திறக்க முடியுமானால் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாக கூப்பிட்ட ஒருவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தவர் அவர் இறங்கி வருகிறார். ஓ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. ஓஹோ அல்லேலூயா ஓசனா. கைகளை உயர்த்தி பாடுங்க மகளா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசனா. இயேசுவே அல்லேலூயா ஓசனா. One last time, sing it out together. Hallelujah, Hallelujah, Hosanna. Namara Shantara Balabara. வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுவதாக. உன் வெட்கத்திற்கு சக்கதா ரெண்டு தனியான பலன் வரும் என்று சொன்னவர். பிள்ளைகள் ஆராதிக்க ஆராதிக்க
கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை என்று சொன்னவர், இப்பொழுது நீரால் இதை செய்யப்பா. Hallelujah, oh son, glorious Jesus, we welcome. Thank you, Spirit of God. Hallelujah, oh son, hallelujah, oh son. நான் ரெண்டு கைகளை தலைக்கு மேல தட்டி, சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள்ள இருக்கிற, என்னோடு இருக்கிற, இப்பொழுது என் நடுவாக உலாவி கொண்டிருக்கிற அவர் பெரியவர் சொல்றவங்க மட்டும் எவ்வளவு கைகளை தட்டி மகிழ்ந்து சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமாய் ஹalleluya. Come on, முன்னால இருந்து பின்னால வர எல்லாரும் ஹalleluya சத்த கேட்கணும். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்கள ஒரு தட்டி தட்டி சொல்லுங்க, உங்க ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையில ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, ஏதாவது எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, அதுதான் பெரிய அடையாளம். ஆண்டவர் சொன்னதை செய்ய போறா. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுவாங்க, மற்றவங்க சைடுல கமான். உசிலம்பட்டியில் இன்னும் கொஞ்சம் சத்தம் வரணும், உசிலம்பட்டியில் இன்னும் கொஞ்சம் சத்தம் வரணும். புரிஞ்சவங்க மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்லல, பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. நான் எதை நம்புறனோ அது வேற யாராலையும் இல்ல, அது அவரால வரும். கை தட்டின சத்தமா சத்தமா பைபிள் சொல்லுது. நான் சொல்லல, நான் எதை நம்புறனோ அது அது யாரால வரும்னா அவரால மட்டும்தான் வரும். பக்கத்தில் ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, அவரால மட்டும்தான் வரும். சொல்லுங்க, அவரால மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம அப்பா யாரா இருக்கிறார் தெரியுமா? நம்ம அப்பா யாரா இருக்கிறார் தெரியுமா? சொல்லிட்டு மறக்கிறதுக்கு அவர் சொந்தக்காரரும் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லிட்டு மறக்கிறதுக்கு அவர் சொந்தக்காரரும் கிடையாது. சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க வைக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரும் கிடையாது. சொல்லுங்க, சொல்லிட்டு மறக்கிறதுக்கு அவர் சொந்தக்காரனும் கிடையாது. சத்தம் எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, உங்க சத்தம் கேட்கணும். சொல்லுங்க, சொல்லிட்டு மறக்கிறதுக்கு அவர் சொந்தக்காரர் கிடையாது. சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க வைக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரும் கிடையாது. அவர் சொன்னா அவர் வச்ச டைம்ல செஞ்சு முடிப்பார். தீர்க்க தரிசனமா சொல்லுகிற இந்த லார்ட் லீட்ஸ் மினிஸ்ட்ரியை பார்த்து ஆண்டவர் எதெல்லாம் இந்த ஊழியத்துக்கு வாக்குத்தத்தமா தரிசனமா கொடுத்தாரோ அத்தனையும் நிறைவேற போகிற ஒரு நாள். நான் இருந்தா தலைக்கு மேல கை தட்டி இருப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரா இருக்கிறார்னா, நம்ப வச்சு ஏமாத்துறவர் கிடையாது, இல்ல நம்ப வச்சு நடுத்தருவில் விட்டுட்டு போறவர் கிடையாது. அவர் நம்பத்தக்கவரா இருக்கிறார். ஆமென் சொன்ன 10 பேரை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் சொன்ன 15 பேரை மட்டும் கமான் முன்னால இருந்து பின்னால வர. அவர் யாரா இருக்கிறார்னா நம்பத்தக்கவரா இருக்கிறார். பக்கத்துல 2-3 பேரை பார்த்து தட்டி சொல்லுங்க, எதெல்லாம் நீங்க இவ்வளவு நாள் நம்பி நடக்கலையோ சொல்லுங்க, எதெல்லாம் நடக்கலையோ ஆனா நம்ப வேண்டிய ஒருத்தரை நம்புனீங்கன்னா நடக்க வேண்டியது தானா நடக்கும். ஏன்னா நான் பிரசங்கிக்கிறவர், நான் பாண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை. ஐயோ, தலைக்கு மேல தலைக்கு மேல. அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, அவர் நம்பத்தக்கவர். ஐ தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர். தம்பி போடுது டிரான்ஸ்போஸ்ல இருக்கா? யெகோவா தேவனே என்னை பெருக. ரெண்டு கையை உயர்த்தி கீபோர்டுடைய வால்யூம் கொஞ்சம் கூடுங்களேன், ட்ரம்முடைய வால்யூம் குறைங்க மானிட்டர்ல. ஒரே ஒரு நிமிஷம், கீபோர்டு வால்யூம் கொஞ்சம் ஓகே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மாகி மாகி
தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்க கரம். பணிவோமை வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமாகி. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்க கரம். ஓ எல்லாம் இசைக்கு சித்தனா ரெகுபோ தொடங்கியதே. எல்லாம் இசைக்கு சித்தனா முடிந்ததே. ரெகுபோ தொடங்கிய எல் ஷடாய் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லவர். ஓ தெய்வமே என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர். எல்லாம் உங்க கையை கொஞ்சம் மேல உயர்த்துங்களே. மேல உயர்த்தி இப்படி சொல்லுங்க. கமா நீர் ஒருவர் தானே. சொல்லுங்க நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர். கமா நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர். பொய் சொல்லிடே மனம் மாறிடே. பொய் சொல்லிடே மனம் மாறிடே. அப்பா செய்வதை தடுப்பவர். அப்பா செய்வதை தடுப்பவர். தலைக்கு மேல வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா. தெய்வமே என்னை பெருக செய்பவரே. தெய்வமே சர்வ வல்லமை. ஓ யெகோவா தெய்வமே என்னை பெருக. உங்க வாழ்க்கையில யாரு கூட வந்தாலும் யாரு கூட வரலனாலும் அழைச்சவர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரு உங்களை பாதியில விட்டுட்டு போனாலும் உன்னை அழைத்த ஒருவர் கடைசி மட்டும் உன்னோடு கூட இருந்து நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. come on கைகளை தட்டு. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமாகி. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்க கரம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமாகின் வேகமே. தள்ளாடி நான் என்னை தாங்கிடும் உங்க கையை அசைச்சு. எல்லாம் இசைக்கு சித்தன முடிந்ததே. ரெகுபோ தொடங்கியது. எல்லாம் இசைக்கு சித்தன ரெகுபோ தொடங்கிய எல் ஷடாய் ஷடாய். தலைக்கு மேல கை தட்டு. பின்னால வர எல்லாரும் இயேசுவே என்னை பெருக. ஹல்லேலூயா. ஷடாய் சர்வ வல்லமை. நாமலபா ஷந்தர பரியாதே. ஹல்லேலூயா. இயேசுவே என்னை பெருக. உங்க வேலை ஒருவேளை ஆரம்பமா இருக்கலாம். உங்க பிசினஸ் ஆரம்பமா இருக்கலாம். உங்க ஊழியம் ஆரம்பமா இருக்கலாம். எது அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமான முடிவுகளை கொடுக்க அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவுள்ளதாய் மாற்றுவார். நாம் விதைச்ச அத்தனை கண்ணீர் ஜெபத்துக்கும் பதிலை ஆண்டவர் தருவார். ஒரு அறுவடை வரும். சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்பமான ஆரம்பத்தை சம்பூரணம். ஓ நான் கண்ணீரோடு கம்பீரமா கம்பீரமா அற்பமான சம்பூரணமாய் மாற்று நீ. கண்ணீரோடு கம்பீரமா கம்பீரமா
எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்து எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிவாக்கி வாழ்நாளெல்லாம் போஷி. திரும்ப சொல்லுங்க பாபு, எங்கள் குறைவெல்லாம். நீங்க பாடும்போதே குறைவுகள் நிறைவாகட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவா. இன்னைக்கு ஒருவேளை ராத்திரி பொருளாதார குறைவுகளோடு வந்திருப்பாயானால், ஆசீர்வாத குறைவுகளோடு வந்திருப்பாயானால், பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பவர் உண்மை உள்ளவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரம்பி வழிய செய்கிறவாக உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைவுகளையோ அவர் நிறைவுள்ளதா. ஒரே ஒரு விஷயம் தலைக்கு மேல, இயேசுவே என்னை பெறுக. கொஞ்சம் புதிச்சு சொல்லுவோம். எல் ஷடாய், ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் அப்பா யெகோவா என்னை பெறு. தம்பி கிக் மடு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் 2 காலை கொடுத்திருக்காரு? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 2 கால் இருக்குன்னு சொல்றவங்க உங்க ஃபீட்ல ஒரு ஸ்டெப் குதிச்சு சொல்ல போறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர்ஸ் எதுக்கு போறோம்? முட்டு வலின்னு போறோம், கால் வலின்னு போறோம். குதிக்க வேண்டிய இடத்துல நீங்க குதிச்சீங்கன்னா, துதிக்க வேண்டிய இடத்துல நீங்க துதிச்சீங்கன்னா, வெளியில உங்க வாழ்க்கையில குதிக்க நினைக்கிற ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான். Come on, எல்ஷடா, ஒரு குதிச்சு. எல்ஷடா தெய்வமே சர்வ வல்லவர். ஃபுல்லா வாசிங்க. தெய்வமே என்னை பெறுக. One last time everyone together. El Shaddai, hallelujah. சர்வ வல்லவர் யெகோவா என்னை பெறுக. இக்மட்டும் நம்ம தக்கவான் பின்னால் உண்மை உள்ளவர். சொல்லு, நம்ம தக்கவான். ஓ, உண்மை உள்ளவர். பொய் சொல்லிடே மனம் மாறிடே. பொய் சொல்லிடே மனம் மாறிடே. ஓ, அப்பா செய்வாதை தடுப்பவர். அப்பா செய்வாதை தடுப்பவர். அப்பா செய்வாதை தடுப்பவர். எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை இயேசுவே யெகோவா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக்கம் இறங்கி வர யாபேசின் எல்லைகளை பெரிதாக்க முடியுமாறா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். நீர் இறங்கி ஆளுகை செய்வீராக. உம்முடைய விடுதலையின் பிரசனம், உம்முடைய மகிமையின் பிரசனம், உம்முடைய ஆளுகையின் பிரசனம் ஒவ்வொருவரையும் அது நிரப்பட்டும். ரபா லபா ரபா ஷதரா கதனா. ஓ, என்னை பெறுக செய்பவர். அரே 2 கரங்களை தலைக்கு மேல தட்டி அவர் எல் ஷடாய் நம்மை பெருக செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீ சொல்றதை பார்த்தா ஆளே இல்லையாங்கிற மாதிரி இருக்கே. ஆனா இன்னும் கொஞ்சம் சத்தம் வரணும். கமான், உசிலம்பட்டியில உங்க சத்தம் உயரணும். உசிலம்பட்டிக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்திருக்கிறாரு. உசிலம்பட்டிக்காக ஒருத்தர் சிலுவையில் உயிரை கொடுத்திருக்கிறா. இன்னைக்கு அந்த ரத்தத்துக்கு சாட்சியா நிக்கணும்னா உங்க துதி இந்த ராத்திரி பரலோகத்தை ஏற்றணும். கை தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை பெருக வைக்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். ஏன்னா நம்ம தடை உடைய போது தலை உயர போகுது. ஏ மைனர். தடை உடைய போது தலை உயர போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடை உடையோ ஏ தலை உயரும். நான் சொல்ற மாதிரி சொல்லணும். ஏ தடை உடையோ தலை உயரும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஏ தடை உடையோ தலை உயரும். நம்மெல்லாம் தலைக்கு நம்மெல்லாம் சரீரமா இருக்கிறோம். அவர் உயர்ந்திருப்பார். அப்படின்னா நம்மளே கர்த்தரை உயர்த்த போகிறார். பாருங்க, 2 சாமுவேல் 5 தாவீது ரெஃபாயிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றார். இப்போ
இதை ரெஃபாயிம் அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் இந்த ஜாயன்ஸ் கேம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க, ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ராட்சதனா நம்ம எல்லாருக்கும் யாரை தெரியும்? யாரை தெரியும் சொல்லுங்க. உங்களெல்லாம் பார்த்தா இந்த பூனை பால் குடிக்குமோ, ஆனால் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால சொல்லுங்க, யார் தெரியும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் கோலியாத் இல்லையா? ராட்சதன்னா அவரை மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ கோலியாத்து மாதிரி ஒரு 300-400 பேர் ஒன்றா சேர்ந்து நின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? அதாவது கோலியாத்தை பார்க்கும்போது சவுலுடைய படை வீரர்களுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சா. இத்தனைக்கு எல்லாமே மிலிட்டரி பாய்ஸ். இப்படி சொல்கிறேன், தாவீதினுடைய அண்ணன்மார்கள்லாம் அங்கே தான் சவுல் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ன ஆச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி பயமாயிருச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. அதனால எல்லாம் ஒதுங்கினாங்க. தாவீது அடிச்சார். இப்போ ஒரு ஆளுக்கே ஒரு குரூப் பயந்து நிற்குது. இங்கே 300-400 பேர்னா எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 300 பேர், ஒரு 30 பேரை இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பயில்வான்களாக இருக்கவங்களாம் கொண்டு வந்து வரிசையாக நிப்பாட்டி விட்டா அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் உள்ளே வர்றது கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, பயப்படுவாங்க இல்லையா? தாவீது பயப்படலாம் இல்லை. ஏன்னா தாவீதுக்கு ஒன்று தெரியும், அது ரொம்ப நல்லா தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்று தெரியும், அது ரொம்ப நல்லா தெரியும். சொல்லுங்க, ஒன்று தெரியும், அது ரொம்ப நல்லா தெரியும். சத்தம் கேட்கணும், ஒன்று தெரியும் ஆனால் அது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா தாவீது பார்க்க வேண்டிய இடத்த பார்த்தாரு, கேட்க வேண்டிய இடத்துல இருந்து கேட்டார். நம்ம பாருங்க, பயில்வான்களை பார்த்த உடனே, பிரச்சனையை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம்? நம்ம எனக்கு இது பிரச்சனைக்கு ஒருத்தரை தெரியும்ப்பா, இந்த அவரை தெரியும்ப்பா, அவரை கூட்டு வந்தால் அடின்னு அடிப்பார், அதனால் போய் அவரை பார்ப்போம். இப்படி தான் நிறைய பேர் பேசி பழகிருப்போம் இல்லையா? இந்த பிரச்சனைக்கு நான் அந்த டாக்டரை போய் பார்க்கணும், இந்த அவரை போய் பார்த்தா தான்ப்பா எல்லாம் சரியாகும். தாவீதுக்கு தெரியும், சார் என் பிரச்சனைக்கு எங்கே பார்க்கணும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லிடலாம். எனக்கு முன்னாடி நிற்கிறவன் அடிக்கணும்னா நான் எங்கே பார்த்தா வேலை நடக்கும்ன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார் அப்படின்ட்டு தாவீது எதையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. சொல்லுங்க, எதையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி பார்க்க வேண்டியவரை பார்க்க வந்திருக்கிறீங்க. செய்ய வேண்டியது அவர் செய்ய போகிறார். கை தட்டுறவங்க சத்தமாக தான் தட்டணும். பார்க்க வேண்டியவரை பார்க்க போறீங்க. செய்ய வேண்டியது அவர். செய்ய வேண்டியது அவர் செய்ய போறார். செய்ய வேண்டியது அவர் செய்ய போறார். தாவீது கேட்கிறார், ஆண்டவரே என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அங்க போய் நெல்லு. அந்த இடம் ரெஃபாயிம்னு இருக்கு, ஆனா நீ அதுக்கு பாகால் பெராசிம்னு பேர் வைக்க போற. ஏன் அப்படின்னா அந்த பிசாசு, அந்த சத்துருவை நான் எப்படி துரத்த போறேனோ தண்ணி ஓடுறது மாதிரி துரத்தி விட போறேன் அப்படின்னாராம். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஓடுற தண்ணி திரும்ப வராது. பாருங்க பாட்டியம்மா எவ்வளவு சவுண்டா சொல்றாங்க. நாம வாலிபர்களுக்கு தான் தெரியல. ஓடுற தண்ணி பக்கத்தில் பார்த்து, இன்னைக்கு சில காரியத்தை ஓட வைக்க போறா, இன்னைக்கு சில காரியத்தை துரத்தி அடிக்க போறா. சொல்லுங்க, இன்னைக்கு சில காரியத்தை துரத்தி அடிக்க போறா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க ஊழியத்தை விட்டு இன்னைக்கு சில காரியம் துரத்தி அடிக்கப்பட போகிறது. உசிலம்பட்டியில இயேசுவின் நாமம். ஏன்னா எந்த இடத்துல ரெஃபாயிமா இருந்தீங்களோ அந்த இடமெல்லாம் இன்னைக்கு பாகால் பெராசிமாய். சொல்லுங்க, பாகால் பெராசிமாய். சத்தமா பாகால் பெராசிமாய். இப்ப பெராசிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடைக்கிறவர், தகர்க்கிறவர், பிரேக்கர் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, பிரேக்கர், உடைக்கிறவர். அப்பனா பெராசிம்னா உடைக்கிறவர். ஏல் அப்படின்னா சுப்ரீம் காட், உயர்ந்த உன்னதமான தேவன். இப்போ ஏல் பெராசிம் அப்படின்னா என் தடையை உடைப்பாரு, என் தலையை உயர்த்துவார். நம்பின 4 பேருக்கு மட்டும் கொடுத்துருங்கப்பா. என் தடை உடைய போதே. ஒரு குதிச்சு சொல்லுங்க, என் தடை உடைய போதே. கமான், குதிக்கிறவங்க சத்தமா, என் தடை உடைய போதே, என் தலை உயர போதே,
ஏன்னா இயல்பு ராசி வந்திருக்கிறா. சொல்லுங்க, இயல்பு ராசி வந்திருக்கிறா. தலையை உயர்த்திடும் தேவன் அவர் என்னோடு இருக்க பயமில்லை. நிலைமை அறிந்திடும் அவர் என்னோடு இருக்க. கையை உயர்த்தி இயல்பு ராசி, இயல்பு ராசி தடைகள் உடைப்பவரே. ஓ இயல்பு ராசி, இயல்பு ராசி தடைகள் உடைப்பவர். துன்பத்தை கண்ட நாட்களுகிறா இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களும் இரட்டிப்பை தருபவர். ஹைஃபை கொடுத்து 4 பேருக்கு சொல்ல போறீங்க. தடை உடையோ சொல்லுங்க, தடை உடையோ చాలా உயரம். ஏன்னா இயல்பு ராசி வந்திருக்கிறா. சொல்லுங்க, இயல்பு ராசி வந்திருக்கிறா. Come on, கைகளை தட்டி சேர்ந்து இயல்பு ராசி, வேல்பு ராசி தடைகள் உடைப்பவரே. வேல்பு ராசி, வேல்பு ராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கிறா இரட்டிப்பு தருபவரே. அல்லேலூயா. இரட்டிப்பு தருபவரே. தலையை உயர்த்திடும் அவர் என்னோடு இருக்க. நிலைமை அறிந்திடும் தேவன் அவர் என்னோடு இருக்க. ஓ தலையை உயர்த்திடும் அவர் என்னோடு இருக்க. ஓ நிலைமை அறிந்திடும் அவர் என்னோடு இருக்க. இயல்பு ராசி, இயல்பு ராசி, வேல்பு ராசி தடைகள் உடைப்பவரே. இயல்பு ராசி, வேல்பு ராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களும் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களும் இரட்டிப்பு தருபவரே. முந்தின காரியம் பழையதெல்லாம். சொல்ல, முந்தின காரியம் பழையதெல்லாம். ஓ கர்த்தரோ இறங்கி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவே. புதிய நன்மைகள், புதிய நன்மைகள். கிக் மட்டும், கிக் மட்டும், கிக் மட்டும், கிக் மட்டும். இப்ப பாருங்க, இந்த ஊர்ல உலகத்தில் வந்து இந்த முன்னாடி நாள்ல ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? புதுசு கண்ணா. இந்த ஒரு டைலாக் கேட்டீங்களா? புதுசு கண்ணா புதுசுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா உண்மையில இது யாருக்கு பொருந்துனா இது நமக்கு தான் பொருந்தும். ஏன்னா பைபிள் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுதுல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில். அப்பனா இதோ நான் புதிய காரியத்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அக்கா புதுசு, அக்கா புதுசு. சொல்லுங்க, அண்ணா புதுசு, அண்ணா புதுசு. சொல்லுங்க, புதுசு அண்ணா புதுசு. எல்லாமே புதுசு. ஏன்னா புதுசு வந்தா பழசெல்லாம் ஒளியும், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயிரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ முந்தின காரியம் இனி இல்லை, பழையதெல்லாம். பாருங்க, முந்தின காரியம் பழையதெல்லாம். ஓ கர்த்தரோ இறங்கி செயல்பாடுவே, கர்த்தரோ இறங்கி செயல்பாடுவே. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. வேல்பு ராசி, வேல்பு ராசி தடைகள் உடைப்பவர். வேல்பு ராசி, வேல்பு ராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீரா
ரட்டிப்பு தருபவரே. அல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களும் தீரா ரட்டிப்பு தருபவர். எல் பெராசி, எல் பெராசி. நீங்க மட்டும் பாடுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. ஓ ஓ கிக் மாட்டு. பின்னால உங்க சத்தம் உயரணும். ரட்டிப்பு தருபவரே. ஓஹோ துன்பத்தை கண்ட கிக் மாட்டு வாசி. ரட்டிப்பு தாரு. இப்ப நீங்க மட்டும் தலைக்கு மேல கை தட்டி come on. எல் பெராசி. தாடாய்கள். ஹalleluya. எல் பெராசி. தாடாய்கள் உடைப்பவர். everyone together say. துன்பத்தை கண்ட நாட்களும் தீரா ரட்டிப்பு தருபவரே. ஹalleluya. துன்பத்தை கண்ட நாட்களும் தீரா ரட்டிப்பு தருபவரே. ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது ஏதோ அமெரிக்கால கொண்டு போயெல்லாம் உயர்த்த மாட்டார். என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்க நம்ம தலை கவிழ்க்கப்பட்டதோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். எங்க நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி அழகு பார்த்தவர் நிலை நிறுத்துவார். ஓ சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். சிறுமைப்பட்ட சிரசை உயர்த்தி ஓ நிச்சயமாட்சிமை எனக்கு தந்து நிச்சயமாட்சிமை. தலைமுறை தலைமுறை ஓ தலைமுறை தலைமுறை. திரும்ப சொல்லுங்க come on. தலைமுறை தலைமுறை ஓ தலைமுறை தலைமுறை. எல் பெராசி, எல் பெராசி, எல் பெராசி. தாடைகள் உடைப்பவர். ஹalleluya. எல் பெராசி, எல் பெராசி. தாடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களும் தீரா ரட்டிப்பு தருபவரே. சயா துன்பத்தை கண்ட ரட்டிப்பு தருபவரே. நேர்த்தியான இடங்களில் சிறந்த பங்கை. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? எனக்கு வர வேண்டிய போர்ஷன், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் சுதந்திரிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க பாடுங்க come on. சிறந்த பங்கை. திரும்ப one more time. நேர்த்தியான நேர்த்தியான சிறந்த பங்கை எனக்கு. கையை உயர்த்தி வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே வாக்கு பண்ணின ஓ குறித்த நேரத்தில் அப்பா குறித்த நேரத்தில் எல் பெராசி, எல் பெராசி, எல் பெராசி. தாடைகள் உடைப்பவர். ஏ ஹalleluya. எல் பெராசி. தாடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களும் தீரா ரட்டிப்பு தருபவர். சத்தத்தை உயர்த்தி come on. துன்பத்தை கண்ட நாட்களும் தீரா ரட்டிப்பு தருபவர். எல் பெராசி, எல் பெராசி. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய தொடுதல் இறங்கி வருவதாக. எந்த இடத்திலும் உடைய பிள்ளைகள் அவமானத்தை சந்தித்தார்களோ கண்ணீரை சந்தித்தார்களோ உன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நீரூற்றாக்கி கொள்ளுவாய் என்று சொன்ன உங்களுடைய நல்ல மகிமையான பிரச்சனை இறங்கட்டும். பாடுகள் மறையட்டும், உபத்திரவங்கள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், கவலைகள் மாறட்டும். துன்பத்தை பார்த்த இடங்களில் இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவக, இன்றைக்கே தருகிறவக, ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைகளுக்குள்ளோ இப்பொழுது நீ கட்டவெல்பீராக. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னவா அந்த ஆசீர்வாதமான மழையை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் வருஷிக்க பண்ணுவீராக. இமை பொழுது உன்னை கைவிட்டே ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவா எந்தெந்த இடத்துல ஆண்டவரை ஜெபித்து பதிலை பலனை பார்க்காமல் இருந்தார்களோ இப்பொழுது இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். நல்ல வாய தர அந்நிய பாஷையினால பாடுவோம். ஹல்லேலூயா. பாவரே நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை அனகாலிபி. நேர்த்தியான இடங்களிலெல்லாம்
சிறந்த பங்கை எனக்கு அழிவு வாக்கு பண்ணின வாக்கு பண்ணின ஒவ்வொன்றும் குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேன் எனக்கு குறித்த நேரத்தில் எல்லா கடபாரங்கள் விலகி போ, மனபாரங்கள் விலகி போ, அசுத்தாவினுடைய கிரியைகள் விலகி போ, வானமண்டலத்தின் பொல்லாதாவி விலகி போ, தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, வெண்கல கதவுகள் உடையட்டும், இரும்பு தாழ்வால் முறியடிக்கப்படுவதாக, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக சாதிகளை கீழ்படுத்துவேன் என்று சொன்னவர் இப்பொழுது உடைய வாக்கு பண்ணின அந்த பின்மாறி மாலையாகி நீர் ஊற்றுவீராக, நீர் ஊற்றுவீராக. நுகங்கள் உடையட்டும், நுகங்கள் உடையட்டும், கட்டுகள் அரிக்கப்படட்டும், கட்டுகள் அரிக்கப்படட்டும், பிசாசின் வல்லமைகள் செயலிழக்கட்டும். ரபா ஷம்தா ரபா ரிகமனா எம்து ரபா லபா ரபதியாம் தெரே. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya. அற்புதங்கள் தீரலாய் நாடம் தீரவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுவே, அற்புதங்கள் தீரலாய் நாடம் தீரவே, அற்புதத்தின் ஆவியை அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுவே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடும் ஊற்றிடுவே ஊற்றிடுவே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுவே, வல்லமையை இந்த நாளில் ஊற்றிடுவே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள். கமான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். செய்தது போல அக்கினியின் நாவுகள். ஓ அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல, ஓ அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும். ஊற்றிடுமே ஊற்றிடுமே, இயேசு ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மீது ஓ வல்லமை வல்லமை தாருவே, அபிஷேகம் அபிஷேகம் ஆனல் கொண்டு உமக்கா ஒல்லாசை ஊற்றிடுமே ஊற்றிடுமே. வல்லமாயை லம்தோ ரபா நாமா சம்தா ரபா லபா ரபா. உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீ இனி உறிஞ்சி குடிப்பதில்லை. அன்பு சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீ இனி உறிஞ்சி குடிப்பது இல்லை. உன் சாம்பலுக்கு பதிலாக இப்பொழுது சிங்காரம் வருகிறது. உன் துயரத்துக்கு பதிலாக ஆறுதலை கொடுக்கிறவர் அவர் இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள் தெய்வ தொடுதலை, பெற்றுக்கொள் தெய்வ அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் தெய்வீக வல்லமையாக. இது நீ எவருக்கா எரிந்து பிரகாசிக்கிறனாக. எம்மாவூர் சீசனிலோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இப்பொழுது உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்கிற ஒரு வேகம் இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆங்காங்கே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிற உன் மீது ஒரு தேவனுடைய தொடுதல், ஆரோன் சிரசின் பேர்ல ஊற்றப்பட்ட அதே ஒரு வல்லமாக உலர்ந்த எலும்புகள் இப்பொழுது உயிரடையட்டும். குடும்பங்களுக்குள்ள, தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்குள்ள செத்து போன காரியங்கள் எல்லாம் உயிரடைவதாக. தடைகள் உடைப்பவரே, ஓ துன்பத்தை கண்ட நாட்களுக்கீரா ரத்திபாய் தருபவர். ரெண்டு கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டு. நல்ல
நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் சத்தமா பேச போகிறோம். அந்நிய பாஷையினால எவ்வளவு சத்தமா மகிமை பிடிச்ச முடியுமோ அவ்வளவு சத்தமா. ஓ ரபாலாபா ஷம்தா ரதியம் நரனமா. ஐயா 3 பேர் தான் நம்ம வாழ்க்கையில விடுதலை தர முடியும். ஒன்று, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இரண்டாவது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இரண்டாவது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப அந்த ஆவியானவர் தான் இங்க இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் இங்க இருக்கிறார். அப்படியே நீ யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி என்ன மறந்துருங்க. இங்க நடக்கிற காரியம், உங்க பக்கத்துல நடக்கிற காரியம், பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப இயேசுவை பார்க்க போறீங்க. ஏன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வெளியில கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் நீங்கள் இயேசுவை பார்க்க ஆரம்பிக்க. அந்நிய பாஷையில பேச முடியுமானா நல்ல வாய்களை திறந்து ஆவியானவர் நிரப்புகிறார். இயேசுவே ஓ ரதமானா ஷடரா உம்மாவியூற்ற பட்டா மரிச்சவை உயிர் பெறுமே. அப்பா உம்மாவியூற்றப்பட் மரிச்சவை உயிர் பெறுமே. மரிச்சவை எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடுங்க பிரசன்ன. எந்த சூழ்நிலையோ என்னை தள்ளாமலே காத்திடுங்க. 2 கைகளை உயர்த்தி பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் ஹalleluya பிரசன்ன தேவ. ஓ முடியாததை முடிய செய்யோ உங்க பிரசன்ன பிரசன்ன தேவ. அப்பா வாழ்வில் எல்லாம் முடியாததை முடிய செய்யோ பிரசன்ன பிரசன்ன தேவ. சம்தரவலரஹந்தரவனம இயேசுவே பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய்யோ. வானம் தீரந்து தேவமாகிமை பெருமழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை ஆனலார் இன்னும் நீரப்பிட உள்ள ஏங்கிடுதே. வானம் தீரந்து தேவமாகிமை பெருமழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை ஆனலார் இன்னும் நீரப்பிட என்னுள்ள ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி மகிழ
ஓரமாய் காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னவர் அவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னத்தினால் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர் இப்பொழுது உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்லுங்க, பிரசன்ன தேவா ஓ வாழ்வில் எல்லாம் உங்க பிரசன்ன ஓ தேவ பிரசன்ன முடியாததை முடிய அப்படியே இன்னைக்கு இந்த ராத்திரி நீங்க ஆராதிக்கும் போது ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அநேக நாட்களை நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு தடை என் வாழ்க்கையில, ஏதோ ஒரு தடை நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாம ஏதோ ஒரு தடை என்னை ஆளுகை செய்கிறது. அப்படி சொல்லுங்க, அப்படியே கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படி சொல்லுங்க, கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், வயல்வெளி காடாக மாறும். இப்ப அந்த உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி உங்க மேல இறங்கி வரப்போது. கைகளை உயர்த்தினவங்க அப்படியே நல்ல சத்தம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். உங்க நீங்க ஜெபிக்கிற சத்தம் வெளியில கேட்கணும். ரட்சிப்பு உண்டாகும்படி நாவினால் அறிக்கை பண்ணு. ரம்கோ ஹடமா ஷதா யடரபரன் செரடரபியாந்தே லெம்தெலே ஹெதெடெகடமா உஷரே யம்து ரபலபரபப சந்தரதனமா ரம்து ரப. நீ ஜெபிக்க ஜெபிக்க வானம் உனக்காய் திறக்கப்படுகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறார். தடைகளை உண்டாக்கின பொல்லாத பலவானின் வல்லமையே எழுந்து புறப்பட்டு விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வாழ்க்கைகளுக்குள், குடும்பங்களுக்குள் சமாதானத்தை சீர்குலைக்கும்படி தடைகளை கொண்டு வந்த பிசாசின் வல்லமையை உன்னுடைய தடை என்கிற அம்பை எடுத்துக்கொண்டு நீ ஓடு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். I speak the deliverance over every situation right now. What we are facing, in the mighty name of Jesus, let it be delivered. எந்த இடத்துல தடைகளை சந்தித்து கொண்டிருந்தாயோ பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இப்பொழுது உன் மீது புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கோ. உம்மாவி ஊற்றப்பட்ட தடைகளும் வாழி வீடும் உம்மாவி ஊற்றப்பட்ட தடைகளும் இயேசுவே கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமா மாற்றிடுங்க பிரசன்னா. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷம் அதை மாற்றிடும் உங்க பிரசன்னம். ரெண்டு கையை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஓ என் வாழ்வில் எல்லாம் செய்யும் அப்பா. பிரசன்னம் தேவ முடியாததை முடிய. One more time everyone together. பிரசன்னம் பிரசன்னம் தேவ சிந்தாரதுரவலா. புதிய அபிஷேகம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ அசைவாடு ஆவியே தூய்மையே
தூய்மையே இந்த இடமாசையா உள்ளாமிரா இந்த இடமாசையா எங்கள் உள்ளாமிரா இறங்கி பாரு இந்த இடமாச அப்பா எங்கள் உள்ளாமிரா இறங்கி பாரு தேற்றிடுமே உள்ளங்களை தேற்றிடுமே இயேசுவின் நாமத்தினால் வெற்றிடுமே எங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே எங்கள் காயங்களை உங்க அபிஷேக தைலத்து ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் பாட போகிறோம். கமா அசைவாடும் செய்வாவே அசைவாடும் சந்தரவலவரதனமா ஓ இருதய வாஞ்சைகள் நிறைவேறட்டும். இருதயத்துக்குள் பிசாசு போட்ட குழப்பங்கள் வெளியேறட்டும். I rebuke every confusion spirit in the name of Jesus. எல்லா குழப்பத்தின் வல்லமைகள் மறைவதாக பாதாளத்தில் தள்ளுண்டு போ. சந்தரவரிகமரதரே இரசைவாடுவே அசைவாடு செய்வாவே அசை நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்மீது நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பான். அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றான். என் பார்வைக்கு நீ விலையேறப்பட்டவன். அன்பு சகோதரனே, இந்த உலகத்தின் பார்வையில் ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற அதை ஒருவனும் பூட்டுவதில்லை. கையில் அசைவாடுமே எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. சதத்தை உயர்த்தி கரங்களை தட்டி வாய்களை திறந்து நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு கீழ் காற்று வீசுகிறதை நான் பார்க்கிறேன். அது வல்லமையுள்ள சில கட்டுகள் அறுக்கப்படுகிறதை பார்க்கிறேன். The Spirit of the Lord is breaking some yokes right now. ஆண்டவர் சில நுகங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். இது நாம் வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இடைபடுகிற நேரம். கண்ணை மூடி அவரோட பேசுறவங்க மட்டும், வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி ஆவியானவரோடு பேசுறவங்க மட்டும் நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்க மாம்ச கண்கள் திறக்கப்பட்டிருக்க கூடாது. ஓ கையெல்லாம் தட்டவன் அப்படியே ஜெபிக்கிறவங்க மட்டும் நல்ல வாய்களை திறந்து
நான் பார்க்கிறேன், இந்த இடத்துல பரலோகம் இணைந்திருக்கிறதை பார்க்கிறேன். இந்த ராத்திரி தூதர் கூட்டம் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். சேராபுகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேராபீன்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கத்தக்க ஒரு முழக்கம் உண்டான உடனே, அக்கினிமயமான நாவுகள் இறங்க தொடங்கின உடனே, சீஷர்களுக்குள் அசைவு உண்டானதை போல இந்த ராத்திரி உனக்குள்ள சில அசைய முடியாத காரியங்களுக்குள்ள என் ஆண்டவர் மாறுதல்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இழந்ததிலோ சிறந்த அது பாரத்தில் இருந்து வருமே, இருமடங்காய் வருமே. அப்பா, காரத்தில் இருந்து இழந்ததிலும் சிறந்த இருமடங்காய் வருமே. காரத்தில் இருந்து வாரத்தில் இருந்து வருமே அவர். ஓ, பாரத்தில் இருந்து வருமே அப்பா, பாரத்தில் இருந்து வருமே அவர். பாரத்தில் இருந்து வருமே அவர். கரத்தில் இருந்து ரெண்டு கரங்களை தலைக்கு மேல தூக்கி தட்டி இவ்வளவு நேரம் நம்மை தம்முடைய மகிமையினால் நிரப்பின ஆண்டவருக்கு எவ்வளவு சத்தமா மகிமை பிடிச்ச முடியுமா, அவ்வளவு சத்தமா. ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் அர்ப்பணித்து சொல்ல போறோம். நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே அவர். கரத்தில் இருந்து நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்தில் இருந்து வருமே அவர். கரத்தில் இருந்து ஓ, நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகளெல்லாம் அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்தில் இருந்து வருமே அவர். கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர். பதில்கள் அது பாரத்தில் இருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவ கரத்தில் இருந்து வருமே. கேள்விக்கெல்லாம் பதில்கள் அது பாரத்தில் இருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலன்கள் அது பாரத்தில் இருந்து வருமே. அவ கரத்தில் இருந்து வருமே. பிரயாசத்தின் பலன்கள் அது பாரத்தில் இருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவ கரத்தில், கைகளை உயர்த்தி பாரத்தில் இருந்து வருமே. பாரத்தில் இருந்து வருமே அவ கரத்தில் இருந்து வருமே. பாரத்தில் இருந்து வருமே அவர். பரத்தில் இருந்து வருமே அவர். கரத்தில் இருந்து ஓ இப்ப நீங்க பாடுங்க பார்க்கலாம். ஓ
நல்லா கரங்களை தட்டி ஹalleluya. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவி நம்முடைய நல்ல பிரசன்னத்துக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஹalleluya. ஐயோ, இவ்வளோ பேர் பின்னால் வரைக்கும் இருக்கீங்க, வெளியில் கிரவுண்டில் எல்லாம் ஆள் இருக்கீங்க, சத்தம் கேட்க மாட்டேது. சொல்லுங்க, இன்னைக்கு மொத்த உசிலம்பட்டிக்கே கேட்கணும். ஹalleluya, ஹalleluya. இன்னும் சத்தமாய் ஹalleluya.